அதிகாரிகளை பாதுகாக்கிறதா அரசு? ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம் நடப்பது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க வரும். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடத்திய அதிகாரிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு ஏன் மறுக்கிறாங்க, என்ன தயக்கம் அப்படிங்கிறத இப்போ கேள்விக்குறியாக மாறியிருக்கு. ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது துப்பாக்கி சூடு நடத்திய அதற்கு காரணமான அதிகாரிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு மறுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. அதுக்கான காரணம் என்னங்கிறத பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2018ஆம் ஆண்டு நடந்த ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு அன்றைய அதிமுக அரசின் மீது வலுவான எதிர்வலைகளை உருவாக்கியது. திமுகவும் அதை தனக்கு சாதகமாக்கி ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு ஆதரவான குரல் கொடுத்தாங்க. அருணா ஜெகதீசன் அறிக்கையை சட்டமன்றத்தில் முன்வைத்து அதிமுகவை கடுமையாக சாடியது திமுக. இருந்தாலும் காவல் அதிகாரிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கும் விவகாரத்தில் திமுக தலைமையிலான அரசு குழப்பமான நிலைப்பாட்டை எடுத்திருப்பது புதிய சர்ச்சைக்கு வித்திட்டு இருக்கு. துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு காரணமான காவல் அதிகாரிகள் மீது இந்திய தண்டனை சட்டம் 302 கீழ் கொலை வழக்கு பதிவு செய்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டு துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த ஸ்னோலின் தாய் வனிதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு இழப்பீட்டு தொகை 1 கோடியாக உயர்த்தி தரணும், அரசு நினைவு மண்டபம் கட்டணும் அப்படின்னு அந்த மனுவில் கோரியிருந்தாங்க. இந்த வழக்கு விசாரணையில் தமிழக அரசின் சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், அதனால கிரிமினல் நடவடிக்கை தேவையில்லை, கிரிமினல் நடவடிக்கை கோரும் மனுவை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். தமிழக அரசின் இந்த நிலைப்பாடு துப்பாக்கி சூட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில் அதிர்ச்சி உருவாக்கியிருக்கு. ஏன்னா எலெக்ஷன் டைமில் நம்ம பார்த்தோம், துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு காரணமான மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும், திமுக ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாங்க, வெறும் துறை ரீதியான நடவடிக்கை அப்படிங்கிற லெவலில் தான் அந்த பிரச்சனை இருக்குது. கடுமையான நடவடிக்கைங்கிறது காணும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலேயே நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைக்கப்பட்டது. துப்பாக்கி சூட்டுக்கான காரணங்கள், சூழல்கள் குறித்து கண்டறிதல், சூழலுக்கு ஏற்ப தேவையான படைகளை மட்டுமே பயன்படுத்தப்பட்டனவா, துப்பாக்கி சூட்டின் போது எல்லா விதிகளும் பின்பற்றப்பட்டதா அப்படின்னு கண்டறிதல், காவல் அதிகாரிகள் தரப்பில் அதிக பலம் பயன்படுத்தப்பட்டதா, அப்படி இருந்தால் அதற்கான நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை சொல்லுதல், இது போன்ற சம்பவங்கள் திரும்பவும் நடைபெறாமல் இருக்க தகுந்த நடவடிக்கைகளை பரிந்துரைத்தல் ஆகிய 4 நோக்கங்களை விசாரித்த ஆணையம் தன்னுடைய இறுதி அறிக்கை ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை 2022 ஜூலை 6 அன்னைக்கு அரசுக்கிட்ட கொடுக்குறாங்க. அருணா ஜெகதீசன் அறிக்கை காவல் அதிகாரிகள் தேவையானதை விட அதிகமான பலத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கண்டறிந்து சொன்னாங்க. இந்த சம்பவத்துக்கு காரணமான 17 காவல் அதிகாரிகளை பட்டியலிட்ட அருணா ஜெகதீசன் ஆணையம் அவங்க மீது துறை ரீதியாக நடவடிக்கையும் கிரிமினல் நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படின்னு ரெஃபர் பண்ணாங்க. அது விசாரித்த அருணா ஜெகதீசன் ஆணையமே ரெஃபர் பண்ணுறாங்க, கடும் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு. அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் பரிந்துரைகளை முழுவதுமாக ஏற்க வேண்டிய அவசியம் அரசுக்கு கிடையாது அப்படின்னு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கு தமிழக அரசு. காவல் அதிகாரிகள் தேவைக்கு அதிகமான பலத்தை அதிகமாக பயன்படுத்தினர் என்பதையும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் ஏற்ற போதிலும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற பரிந்துரையும் 50 லட்சம் என்ற நிவாரணத் தொகையை தர வேண்டும் என்பதையும் ஏற்பதற்கு இல்லை அப்படின்னு வாதிட்டாங்க. தவறு செய்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகளே போதும் அப்படிங்கிற அரசின் நிலைப்பாட்டை மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. சிபிஐ இந்த விவகாரத்தில் 2 ஆண்டுகள் விசாரணை செய்து ஒரே ஒரு காவல், அதுவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய திருமலை என்ற டிஎஸ்பி மீது மட்டும்தான் குற்றம் சுமத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க ஹென்றி திபன் இந்த தகவல் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆணையத்தினால் குறிப்பிடப்பட்டுள்ள சைலேஷ்குமார் யாதவ் ஐபிஎஸ் வழக்கமான பதவி உயர்வு பெற்றிருக்காரு. இது எப்படி சாத்தியம்? யாரை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுது. கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு பதவி உயர்வு கிடைக்குது. இது என்ன கொடுமைன்னு தெரியல. கிரிமினல் நடவடிக்கை எடுக்க சிபிஐ பரிந்துரைக்கல அப்படின்னு சொல்றாங்க. சிபிஐ அப்படிங்கிறவங்க யாரு? அவங்க ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக நிற்பவங்க. போராடிய மக்கள் மீது வழக்கு தொடுத்துள்ள சிபிஐ என்பது நினைவிருக்கட்டும். இதுவரை அரசால் அமைக்கப்பட்ட ஆணையங்கள் எல்லாமே அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே எடுத்திருக்கு. இந்த ஆணையம் உண்மையை கூறியிருந்தால் அதை ஏற்க உண்மை கூறினாங்க, ஆனால் அதை ஏற்க மறுக்கிறாங்க. குண்டடிப்பட்டு தான் இறந்தார் ஸ்னோலின் என்று பிரேத பரிசோதனை அறிக்கை சொல்லுது. இது அரசு உட்பட யாரும் மறுக்கலையே, இன்னும் வேற என்ன ஆதாரம் தான் வேணும்? தவறு செய்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருப்பதாக தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றாங்க.
தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் வெங்கடேஷ் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கிட்ட விளக்கம் கேட்கப்பட்டது. அவர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்தார். அதுக்கப்புறம் இது குறித்து மேலும் விசாரிக்க 2023ஆம் ஆண்டு மே மாதம் முதல் தீரஜ்குமார் IAS தலைமையில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதன் அறிக்கை இன்னும் இறுதி செய்யப்படவில்லை அப்படின்னும் சொல்லப்பட்டது. அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள IPS அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறும் அரசு, ஆனால் இந்த நடவடிக்கை போதுமானது கிடையாது அப்படிங்கிற விமர்சனம் எழுது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போதும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு காரணமானவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு திமுக சொன்னாங்க. அந்த நடவடிக்கை எங்க? ஒருவேளை இந்த விவகாரத்தில் தேவையான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டன, ஸ்டெர்லைட் ஆலை மூடிட்டோம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு, அதனால இந்த நிலைப்பாடு அரசுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு அரசு நினைக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. ஆனால் மக்கள் ரொம்ப யோசிப்பாங்க. துப்பாக்கி ஒரு சம்பவம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையில் ஏற்படுத்திய ஒரு சம்பவம். அப்படிப்பட்ட கொடுமையான சம்பவம் தமிழகத்தில் நடந்த சம்பவத்துக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் திமுக ஆட்சிக்கு வந்தால். அதிமுக மேலே ஒரு மிகப்பெரிய அவப்பேர் ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு தான் ஸ்டெர்லைட் துப்பாக்கி ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், மக்களுக்கான நீதி கிடைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது கிடைக்கவே இல்லை.